இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சம் பேசிக் சிஎஸ்எஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பாடி கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஸ்டெயில்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டெயில் வந்து எடுத்துகிட்டு ஸ்டெயிலுக்குள்ளே வந்து பேக்ரவுண்ட் கலராக அடிங்க. பேக்ரவுண்ட் கலர்னு வந்தோம், அதை அடித்தோடனே ஏதாவது நான் பவுடர் ப்ளூ கொடுக்குறேன். பவுடர் ப்ளூ கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் நம்ம வெப்சைட்குள்ளே போய் பார்த்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் சம் பேசிக் சிஎஸ்எஸ். நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு பேஸாக இருக்கும் சிஎஸ்எஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு வந்து ஹெட்டிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுவோம். லைக் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் ஸ்டைல் குறவுறேன். ஸ்டைல் போட்டுட்டு நான் பண்ணுறேன், நான் பேக்ரவுண்டில் கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன், லைக் நான் வந்து ஒரு பிளாக் கொடுக்குறேன். வேணாம் பிளாக் கொடுக்க, நான் ஒயிட் கொடுக்குறேன். ஒயிட் கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஸோ நான் அதுக்கப்புறம் இதுக்கும் கொடுத்துக்கலாம், பேராகிராஃப்க்கும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கும் ஸ்டைல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன கலரை கொடுத்துட்டான், லைக் என்ன கொடுக்கலாம், டார்க் ப்ளூ கொடுக்கலாம். டார்க் ப்ளூ வந்துச்சு. ஸோ நான் டார்க் ப்ளூ கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வெப்சைட்டில் போய் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்து இது வந்து ஒயிட் கலர்லேயும் இது டார்க் ப்ளூலேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரே ஃபாண்ட்டில் இருக்குது, நம்ம வேறு ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் ஹெட்டிங்கும் அதுக்கப்புறம் வந்து பேராகிராஃபும். எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்டை வந்து அப்படியே எரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும், அது வந்து திறந்துங்க. ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். லைக் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து வேறு ஏதாவது கொடுக்குறேன். லைக் நான் இங்கே போய்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து லைக் மினிட் நான் இங்கே வந்து வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஸோ நான் வேறு கொடுக்குறேன். இது நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் போய் அங்கே ரீலோட் பண்ணேன்னா லைக் வந்து எனக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து என்ன நினைக்கிறேன், எனக்கு வந்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து வேறு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், லைக் நான் என்ன பண்ணலாம், ஃபாண்ட் சைஸ்னு போடலாம். லைக் ஃபாண்ட் சைஸ் டெக்ஸ்ட் சைஸ்னு போடலாம். ஃபாண்ட் சைஸ் போடுவோம். ஃபாண்ட் சைஸ் போட்டிங்கன்னா ஸோ ஃபாண்ட் சைஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து லைக் நான் ஒரு சம் 100% கொடுக்கலாம். 100% கூட வேணாம், லைக் 70 அதுமாரி கொடுக்கலாம். ஸோ அதேமாரி இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதெல்லாம் இது பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ்க்கு கொண்டு வந்து நான் இங்கே வந்து ஒரு அது 70 இருக்கிறதுனால நான் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு 35% அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். 35% போட்டு Ctrl+S கொடுத்து அப்புறம் சேவ் பண்ணிட்டு நான் போய்ட்டு ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்து சின்னதாகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து வேறு சைஸ் கொடுக்கலாம். லைக் நான் மேலே போய்ட்டு என்ன கொடுக்குறேன், ஒரு 300 கொடுக்குறேன். கீழே வந்து ஒரு 250 கொடுக்குறேன். Ctrl+S கொடுத்தேன்னா அங்கே போய்ட்டு ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஹெட்டிங்கும் இந்த பேராகிராஃப் வந்து நடுவில் வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சொல்லியிருக்கோம் அது வருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சென்டர்னு கொடுத்துக்குங்க. சென்டர் கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கேயே போய்ட்டு அதேமாரி இங்கேயே கொடுத்தேன்னா கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அங்கே இருக்கும்போது சென்டரில் வந்துச்சு.
ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பை பாய்.